guys. Hey guys, welcome back to New Talk Tamil. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் ஓஎஸ் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம் உங்களோட லேப்டாப்பில். அதுவும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தாலுமே இந்த ஒரு ஓஎஸ் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிக பேர் வந்து ப்ரைம் ஓஎஸ் வந்து டியூல் பூட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வீடியோஸும் அப்படி தான் போடுறாங்க. ஏன்னா வந்து ப்ரைம் ஓஎஸ் யூஸ் பண்ணால் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ண முடியாது, ப்ரைம் ஓஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், உங்களோட லேப்டாப் வந்து ஆண்ட்ராய்டை மட்டும் தான் மாற்ற முடியும், அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ்னால் அந்த ரெண்டாவது ஷட் டவுன் பண்ணி விண்டோஸ்னால் ஆன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. பட் இப்போ வந்து நாம் பார்க்கக்கூடிய மெத்தடில் வந்து விண்டோஸும் ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அதாவது ப்ரைம் ஓஎஸும் ஒர்க் பண்ணுற மாதிரியும் ரெண்டுமே வைக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைம் ஓஎஸ்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பப்ஜி இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ரைம் ஓஎஸ்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். நம்மளோட சேனல் வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸை பற்றி A to Z நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிறோம். ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் ஓஎஸில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஃபீனிக்ஸ் ஓஎஸில், இது போன்ற அனைத்து விதமான வீடியோக்களும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை உங்களோட லேப்டாப்பில் வைக்கணுமா, நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்குது, வீடியோட லிங்க். அந்த லிங்கெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோவை பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வீடியோவுக்கு எல்லாமே லைக் கொடுங்க. அதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. ஸோ இப்போ வந்து ப்ரைம் ஓஎஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 2 சாஃப்ட்வேரும் நம்மளுக்கு தேவைப்படும், 2 ஃபைலும் நம்மளுக்கு தேவைப்படும். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த ஃபைலும் நான் சொல்கிறேன். அண்ட் செகண்ட் ஃபைல் ISO ஃபைல், ப்ரைம் ஓஎஸ் மெயின் லைன் சொல்லிட்டு இந்த ISO ஃபைல் இருக்குல்ல, இந்த ஒரு ISO ஃபைல் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 GB வரும். நீங்கள் வந்து 1 GB வச்சுருந்தா மட்டும் தான் வந்து இந்த ஒரு ISO ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இந்த 2 ஃபைல் லிங்குமே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்துடலாம், நியூ டெக் தமிழ் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துடலாம். அதில் வந்து ப்ரைம் ஓஎஸ் லிங்க் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரைம் ஓஎஸ் ஃபைல்ஸ் நம்மளுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 ஃபைலுமே வந்து நான் லிங்காக சென்ட் பண்ணி விட்டுருவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் 2 ஃபைலுமே. ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை சென்ட் பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து இந்த 4 ஃபைலை சென்ட் பண்ணுவேன். 2 ஃபைலுமே ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரைம் ஓஎஸ் லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோன்னு. நான் உங்களுக்கு இந்த 2 ஃபைலுமே வந்து சென்ட் பண்ணி விட்டுருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 ஃபைலுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஆண்ட்ராய்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ட்ரை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு எஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து ஒரு ISO ஃபைல் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து சொன்னால இந்த ஒரு ISO ஃபைலு, இந்த ஃபைல் வந்து இங்கே நம்மளுக்கு வியூ ஆகும். இது வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன் கொடுத்த பிறகு நம்மளை வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண வேண்டியதில்லை, இது அப்படியே வந்துட்டு போகுது. இப்போ வந்து அதர் எஃப்எஸ் சொல்லிவிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு பாக்ஸ், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண பிறகு 32 GB வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனை கேட்குது, நான் வந்து லொக்கேஷன் நியூ வேல்யூன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் புதுசாக ஒரு 50 GB வந்து நான் தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ எப்படி காமிக்கிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 50 GB வந்து நான் ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது க்ரியேட் பண்ண தெரியலை அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிறோம், அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணலாம். அவங்க இதில் உள்ள அதாவது ஒரு 50 GB வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறது தான் வந்து தனியாக ஒரு பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது. தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இது இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு 50 GB வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக இது செலக்ட் பண்ணிட்டேன், நியூ வேல்யூ செலக்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ வந்து இன்ஸ்டால் ப்ராக்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நான் அதிக வீடியோ சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். எது வந்தாலும் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம், கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து ரீபூட் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் அப்படின்னு வந்து கொடுத்தாலே போதும், நம்மளோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ வந்து நான் எப்போதும் போல வந்து ஸ்விட்சஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறேன். கீழே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷட் டவுன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷட் டவுன் ஆகும். பட் ஷட் டவுன் கிளிக் பண்ணுறது போல ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ரீஸ்டார்ட்டே கிளிக் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டப்போ இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகுது சிஸ்டம். ரீஸ்டார்ட் ஆன பிறகு பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னு டியூல் பூட் ஆப்ஷன் வந்துடும். மேலே வந்து விண்டோஸ், கீழே வந்து அதாவது நம்ம வச்சுருக்கிற ஆண்ட்ராய்டு OS ப்ரைம் OS ஆப்ஷன் வந்து கீழே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ப்ரைம் OSக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். வந்து கீழே காமிக்குது இல்லையா, மேலே வந்து விண்டோஸ் 10 சொல்லிட்டு கீழே வந்து குரூப் 2 ஃபார் விண்டோஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதான் வந்து ப்ரைம் OSோட ஒரு ஆப்ஷன். கீழே வந்து ரெண்டாவது ஒரு விண்டோஸ் வந்து இருக்குல்ல, இதை டவுன் ஏரோ கிளிக் பண்ணி கீழே வந்துட்டு என்ட்ரு அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ப்ரைம் OS வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் ஆண்ட்ராய்டு 86 சொல்லிட்டு ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா மூணாவதுக்கு வரும். கீழே வந்த பிறகு என்ட்ரு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவுமே வந்து கிளிக் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களே வந்து கூட்டிகிட்டு போகும். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதாவது ப்ரைம் OS வந்து கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும், ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட்லேயே வந்து ப்ராக்ரஸ் ஆகி முடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணால் போதும். உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு ப்ரைம் OS வந்து ப்ராக்ரஸ் ஆகி உள்ளே வர்றது உங்களுக்கே தெரியும். அதோட லோவோட இங்கே வந்து டிசைனிங்கில் வந்து ஒரு லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இது வந்து ப்ரைம் OSோட ஒரு லோகோ. இப்போ வந்து வெல்கம் ஸ்க்ரீன் வந்துட்டு ப்ரைம் OS வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுட்டு உங்களுக்கே தெரியும் ப்ரைம் OS வந்து டியூல் போர்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ வந்து கீழே வந்து ப்ரெசீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ ப்ரெசீட்னு சொல்லிட்டு இருக்குது. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண பிறகு ஜென்ரலாக நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் OS போட்ட பிறகு உள்ளே வந்து ஜென்ரலாக கேள்வி இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரியும் உங்களோட யூசர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜென்ரல், டைம் ஜோன், கண்ட்ரி, சிட்டி, ஸோ எல்லாமே வந்து சூஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ளே போகும். நான் இப்போது எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணேன், எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எல்லாத்துக்குமே வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போது அதே போல் வந்து நீங்களும் வந்து ஃபில் பண்ணிக்காங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜென்ரல், டைம் ஜோன், கண்ட்ரி, சிட்டி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அக்செப்ட் கொடுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட இந்தியன் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் அக்செப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து வெல்கம் ஸ்க்ரீன் வருதுன்னு தெரியுது, உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா. கெட்டிங் ப்ரைம் OS ரெடின்னு சொல்லிட்டு வந்து வெல்கம் ஸ்க்ரீன் வந்துட்டு லெட் ஸ்டார்ட் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆக போது நம்மளோட ப்ரைம் OS. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட ப்ரைம் OS உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா அதிக வீடியோஸில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைம் OS வந்து விண்டோஸ் OS இல்லாமலே வந்து ப்ரைம் OS மட்டுமே நம்மளோட லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லிவிட்டு நம்மளோட விண்டோஸையும் ஒர்க் பண்ணுற மாதிரி தொடர்பு பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் விண்டோஸையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ப்ரைம் OSையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ எப்போதும் நம்மளோட ஃபீனிக்ஸ் OS மாதிரி தான், நம்மளோட ஃபீனிக்ஸ் OS எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு OS இது. இதுலேயுமே ஃபீனிக்ஸ் OSல யூஸ் பண்ணுற மாதிரியே அதிகமாக வந்து இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் கேமரா அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனோட வியூ நம்மளுக்கு நல்லா கிடைக்கிது. இதோட செட்டிங்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது செட்டிங்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு இதோட ஆக்சஸபிலிட்டி, இதோட அபவுட் டிவைஸும் கொடுப்போம். அபவுட் டிவைஸும் கொடுத்துட்டு இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். ப்ரைம் OS வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு 0.4.5 பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு OS வந்து வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதோட டேப்லெட்டோட இந்த ஒரு OSோட செட்டிங்ஸு. மற்றபோல் ரொம்ப ஃபீனிக்ஸ் OS மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு OSலையும் வந்து லுக்கு வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன், பேசிக் ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த
பிரைட்னஸ் ப்ராப்ளம் வந்து வரல. ஃபீனிக்ஸ் சில லேப்டாப்பில் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பிரைட்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரோ பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல, ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இதில் வந்து பிரைட்னஸ் ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் நம்மளுக்கு. ஓகே, அப்புறம் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. எப்போதும் போல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இது போன்ற அனைத்து கேம்ஸுமே இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. அதிக நண்பர்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணியே காமிக்க போகிறோம். மேலே வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஒய்ஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ சில லேப்டாப்பில், அதாவது வந்து ப்ரைவேட் லேப்டாப்லாம் சில லேப்டாப்பில் வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது இந்த ஓஎஸ் அவங்களோட லேப்டாப்பில். ஸோ அதனால தான் வந்து ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ப்ளூடூத் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒயர்லெஸ் இன்டர்னலில் உள்ள லேப்டாப்பில் இன்டர்னலில் உள்ள ஒயர்லெஸ் டிரைவர்ஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான், Lenovo E4125 மாடல். இதில் வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகுறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், ஒய்ஃபை ஆன் பண்ணி என்னோடய டிவைஸ் வந்து காமிக்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து எல்லா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகும். அதே போல் ப்ரைவேட் லேப்டாப்லேயும் எல்லாத்தையும் கனெக்ட் ஆகும். பட் சில லேப்டாப்ஸில் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு உள்ள வீடியோக்கும் நம்மளோட சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ப்ரைம் ஓஎஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லியாச்சு. டவுன்லோட் பண்ணுறது திருப்பி சொன்னேன். ப்ரைம் ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரைம் ஓஎஸோட டவுன்லோட் லிங்க் கொடுங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுவேன். அந்த 2 ஃபைலையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணால் மட்டுமே. ஸோ இதே போன்ற அனைத்து விதமான வீடியோக்களும் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபீனிக்ஸ் ஓஎஸை பற்றி A to Z போட்டுக்கிறோம். ஃபீனிக்ஸ் ROG இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, ஃபீனிக்ஸ் டார்க் மேட்டர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அப்ஸ்டார்க் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, இது போன்ற அனைத்து விதமான வீடியோக்களும் நம்மளோட சேனலில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.